இப்போ வெனிசுலாவில் வந்து அதிபரை வந்து கைது பண்ணி உள்ளே கொண்டு வந்த பிறகு அந்த அதிபருக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களே, கச்சாடோன்னு சொல்லுவாங்க, கெஷாடோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்த உடனே ஒரு எரிச்சல் தாங்க முடியல. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஐயோ எனக்கு வேணாம் நோபல் பரிசு, இது வந்து ட்ரம்ப்புக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி நான் அவருக்கு கொடுக்குற சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கு. நோபல் பரிசு யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் சொந்தம், இதை வந்து உள்வாடகை விடுற மாதிரிலாம் விட முடியாது நோபல் பரிசை அப்படின்னு சொன்ன உடனே அது பயங்கர ஆத்திரம் வந்துருச்சு அவருக்கு. ரொம்ப கடுப்பில் இருக்கார் ட்ரம்ப்பு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, வெனிசுலா மேலே போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணது இல்லாமல் கனடா, கிரீன்லாந்து இது எல்லாமே வந்து அமெரிக்கானுடைய ஒரு மாகாணம், அமெரிக்கானுடைய ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதால் நம்ம மனுஷனா பைத்தியக்காரனான்னு புரியாமல் எல்லாரும் குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறுபிள்ளைத்தனமாக அடுத்த கட்ட இன்னொரு வேலையை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய முடிவுகளை, இவருடைய இந்த அராஜகத்தை எதிர்க்கிற யூரோப்பிய யூனியன் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவருடைய அமெரிக்க அதிபர் ஆஃபீஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும், இவர் வந்து ஒரு சீட்டில் வந்து கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பெரிய மேப் ஒன்று வச்சுட்டு